ஹாய். டிஜி மேக்ஸ் அகாடமியில் பிஜி மற்றும் யூஜி டிஆர்பி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது டிஆர்பி மேக்ஸுக்காக மட்டும் பிரத்யேகமான ஒரு கோச்சிங் சென்டர். இது குறைந்த கட்டணத்தில் ஒரு சேவை மனப்பான்மையோடு நல்ல தரமான அரசு பள்ளி ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கோச்சிங் சென்டரானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் சம் ஆஃப் த சீரீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. பார்க்குறது தான் சம் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் வெரி சிம்பிள் தான். இப்போது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த nth டேர்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், அதாவது 1 + 3 + 5 + 7 இந்த மாதிரி ஆட் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஒரு nth டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். an = பார்த்தீங்கன்னாலே தெரியும், 1 + 3 + 5 + 7 + and so on. லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு தெரியும் 2n + 1 பை இங்கே 2 டேர்ம்னா 2 ஃபேக்டரியல், 3 டேர்ம்னா 3 ஃபேக்டரியல், 4 டேர்ம்னா 4 ஃபேக்டரியல், n டேர்ம்னா n ஃபேக்டர் தான் வரும். ரைட்டுங்களா? இதோட ஆன்சர் சம் ஆஃப் த ஆட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட் நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு தான் n² தான் கன்ஃபார்ம்னா, n² கீழே n ஃபேக்டர். ரைட்? இப்போ எனக்கு தேவை s தான் வேணும். s மீன்ஸ் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம், இது nth டேர்முக்கான வேலை. ஆனால் எனக்கு தேவை இது எல்லா டேர்மையும் ஆட் பண்ணி வேணும். அப்போ சம்மேஷன் r = 1 to இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. அதனால 1 to infinity எது இந்த டேர்மை தான் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் r² by r ஃபேக்டர். தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் r = 1 to infinity. இந்த r ஃபேக்டரில் நம்மளால் r - 1 வரைக்கும் ஃபேக்டரில் போட்டுக்கிட்டு r நம்ம வந்து பக்கத்தில் போட்டுக்கலாம். எந்த ஃபேக்டரோடைய முன்னாடி உள்ளது வரைக்கும் ஃபேக்டரில் போட்டுக்கலாம். மேலே r². அப்போது ஒரு r நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ சம்மேஷன் r = 1 to infinity r by r - 1 ஃபேக்டர். ரைட்? அப்போ அந்த லாஸ்ட் டைம் ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் r = 1 to infinity. இங்கே ஜென்ரலாக இந்த r இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, r - 1 போட்டு ஒரு +1 போடணும். ஏன் அப்படின்னா இங்கே r - 1 இருக்கிறதுனால நம்ம அதுக்கு 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுங்கிறதுக்காக நான் எழுதிட்டேன். பை r - 1 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு சம்மேஷன் r = 1 to infinity. அப்போ இதை பிரித்து போட்டோம் அப்படின்னா r - 1 பை r - 1 ஃபேக்டரியல் ப்ளஸ் இங்கே 1 மட்டும் தனியாக எழுதிக்கலாம், 1 பை r - 1 ஃபேக்டரியல். இது ரெண்டுத்துக்கும் அந்த சம்மேஷன் காமனாக இருக்குது. ரைட்? அடுத்தது இந்த லாஸ்ட் டேர்மில் எதாவது வந்து ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதை தனித்தனி சம்மேஷனுக்கு போகணும். சம்மேஷன் r = இங்கே 1 to infinity போடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த r - 1 ஃபேக்டரியல் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இப்படி எழுத முடியும். r - 2 வரைக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் ஃபேக்டரில் போட்டு பக்கத்தில் r - 1 அப்படி போட்டுக்கலாம். மேலே ஒரு r - 1. அப்போ இந்த r - 1ம் r - 1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ r = 2 to infinity ப்ளஸ் சம்மேஷன் r = 1 to infinity. இதுக்கு எழுதியாச்சு. அதேமாதிரி இதுக்கு 1 by r - 1 ஃபேக்டரியல். இங்கே -1 இருக்கிறதுனால நம்ம r = 1 போட்டுக்கலாம். ரைட்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் r = 2 to infinity. இங்கே 2 போட்டிங்கன்னா அப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி வேணால் எழுதுங்க, சிம்பிளை பண்ணி எழுதுங்க. r = 2 to infinity 1 by r - 2 ஃபேக்டரியல் ப்ளஸ் சம்மேஷன் r = 1 to infinity 1 by r - 1 ஃபேக்டரியல். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இது வந்து ஒரு e⁻x வேல்யூ தான். e⁻xனா இங்கே e⁻x ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, e⁻x = 1 + x + x² by 2 ஃபேக்டரியல். இங்கே கூட 1 ஃபேக்டரியல் இருக்கும் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இப்படி போகல. இப்போ எக்ஸுக்கு பதில் நீங்கள் 1 போட்டிங்கன்னா இட் மீன்ஸ் மட்டும் வேணால் 1 + 1 by 1 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1 by 2 ஃபேக்டரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படி தான் போகும். அதே தான் இங்கேயும் இருக்குது. r = 2 போட்டிங்கன்னா 0 ஃபேக்டரியல் 1 வரும் ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா
3 minus 1, but that means 1 by 1 factorial. 4 போட்டிங்கன்னா 1 by 2 factorial. 4 போட்டிங்கன்னா 1 by 2 factorial சொன்னால் அடுத்தது 6 பதில் நீங்கள் 5 போட்டிங்கன்னா 1 by 3 factorial. இப்படியே தான் போகும். 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by 3 factorial and so on போகும். அதே தான் இங்கே நடக்குது. r equal to 1 போட்டிங்க அப்படின்னா 0 factorial திரும்ப அதே தான் 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by 3 factorial போகும். நதிங் பட் இது என்ன அப்படின்னா இதோட வேல்யூ e தான் ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு ஒரு e வேல்யூ தான். தட் இஸ் ஈக்குவல் டு 2e ஆன்சர். சிம்பிள். ஓகே, தேங்க்யூ.